நீங்கள் எந்த ஒரு புது விஷயம் ட்ரை பண்ண போகிறீங்கனாலும் அதை தனியாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். எதுக்குமே ஒரு துணை தேடாதீங்க. இதில் 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று, உங்கள் கூட வரவங்க பாதிலே நின்ட்டாங்கன்னா உங்கள் பிரெயின் வந்து அதையே ஃபாலோ பண்ணி நீயும் ஸ்டாப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி ஈஸி ஆப்ஷன் தேடும். செகண்ட் அட்வான்டேஜ் வந்து உங்கள் கூட இருக்கிறவர் வந்து பயங்கர அப்ஸ்கில்டாக இருக்காரு, உங்களோட ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுறாரு அப்படின்னா உங்கள் பிரெயின் வந்து இது உனக்கு வரல அப்படின்னு சொல்லணும். இல்லை கூட வரவரே கூட இது உனக்கு வரலன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுவார். பட் நீங்கள் உங்கள் ஓன் டைமில் நீங்கள் க்ரோ ஆக முடியும். ஸோ ஈஸியாக மிஸ்டேக்ஸ் பண்ணி ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ 2010 வரைக்கும் நானுமே என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் நான் எங்கேயுமே போக மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். எது சின்ன விஷயம் பண்ணாலும் அவங்களோட துணை தேடுவேன். பட் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு செல்ஃப் ரியலைசைஸ் பண்ணி நான் வந்து பைக் எடுத்துகிட்டு சோலோ ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு பயங்கரமான கான்ஃபிடென்ட் பூஸ்டப் ஆச்சு. ஸோ எதுவுமே என்னால் தனியாக பண்ண முடியும். இன்கேஸ் மறந்துருந்தீங்கன்னா இன்றைக்கி டே 29, ஸோ நாளைக்கு 30, ஸோ நாளைக்கு ரெஸ்ட் டே, 15 days ஒன்ஸ் ரெஸ்ட்டு. நாளைக்கு எதனா ஹெல்த்தி ரெசிபி வீடியோவாக போகிறேன், ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் ஃபாலோயிங் மீ. See you guys on the next. Have a nice day.